எதிர்ப்புகள் விலகி இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 6ஆம் இடமும் 11ஆம் இடமும் எப்போது வலுக்கிறதோ அப்போது அந்த ராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் எதிரிகள்லாம் அப்படியே உங்களை பார்த்து கொஞ்சம் ஒதுங்கி போகக்கூடிய தன்மைகள் உண்டு. சில பேருக்கு ஒரு வித்தியாசமான பலன் நடக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இருக்காது. ஐயா நல்லதே சொல்கிறீங்க, நெகட்டிவ் எதுனா இருக்கா? ஆமாங்க இருக்குங்க. இந்த 2026ஆம் ஆண்டு எந்த ஆணுக்கு எந்த பெண்ணுக்கு எந்த ஆண் பெண் அறிமுகம் ஆகிறார்களோ அவர்களின் மூலமாக 2028ஆம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு நான் 70% சொல்லுவேன். நல்ல வருஷம், உண்மையிலே நல்ல வருஷம். கொஞ்சம் புத்திசாலிங்க. உங்கள் புத்திசாலித்தனத்தை அப்படியே அந்த உரைச்சி பார்க்குறதுன்னு வாங்கல்ல, அந்த மாதிரியான சில சம்பவங்கள் இப்போது நடக்கும். ஆனால் கன்னிக்கு இது யோக வருஷம்தான். எதிர்ப்புகள் விலகி இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 6ஆம் இடமும் 11ஆம் இடமும் எப்போது வலுக்கிறதோ அப்போது அந்த ராசிக்காரர்களுக்கு யோகங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. 6ஆம் இடத்துல வருஷம் முழுவதும் ராகு இருக்கிறார். 11ஆம் இடத்திற்கு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு உச்சம்னு அப்படியே ஒரு அருமையான அமைப்பில் வந்துடுறாரு. அப்போ ஜூன் மாதத்தில் இருந்து ஒரு 3-4 மாதத்திற்குள்ளே நல்ல வரும்படி வரும். கோடிகள் கொட்டும்னு நான் சொல்ல மாட்டேன். உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்ப எவ்வளவு வலுவான ஜாதகமாக உங்கள் ஜாதகம் இருக்கோ உங்களுக்கே ஒரு எய்ம் இருக்கும். எனக்கு 10 லட்சம் சம்பாதிக்கணும், 1 கோடி சம்பாதிக்கணும், 10 கோடி சம்பாதிக்கணும், மாதத்திற்கு இவ்வளோ வேணும், மொத்தமாக எனக்கு வந்துட வேண்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்தால் போருங்க என்கின்ற மாதிரியாக நீங்கள் ஒரு எய்ம், ஒரு லட்சியம் வச்சுருப்பீங்க இல்லையா? லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல வருடமாக இந்த வருடம் கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய சோதனைகள்லாம் கண்டிப்பாக இருக்காதுங்க. எதிர்ப்புகள் எதிரிகள்லாம் அப்படியே உங்களை பார்த்து கொஞ்சம் ஒதுங்கி போகக்கூடிய தன்மைகள் உண்டு. சில பேருக்கு ஒரு வித்தியாசமான பலன் நடக்கும். எதிரி நண்பனாவர். இது ஒரு வித்தியாசமான பலன். 6ல் ராகு இருந்தால் ஜென்ம விரோதின்னு நினச்சிக்கலாம், அல்லது இவர் இப்படித்தான் பண்ணுவார் அப்படித்தான் பண்ணுவார்ன்ற சூழ்நிலையில் எதிரிக்கு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு இந்த ஆளுகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறத விட இந்த ஆளு நம்மளும் சேர்ந்தோம்னா அந்த ஆளை ஒழிச்சிடலாம்ல அப்படின்ற மாதிரியான சில நல்ல பலன்கள்லாம் நல்ல மனமாற்றங்கள்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது வரும். ஆகவே எதிலும் ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அருமையான வருடமாக இந்த வருடம் கண்டிப்பாக இருக்குதுங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இருக்காது. ஐயா நல்லதே சொல்கிறீங்க, நெகட்டிவ் எதுனா இருக்கா? ஆமாங்க இருக்குங்க. புருஷன் பொண்டாட்டி உறவு பெரிய அளவில் இதாக இருக்கும். அப்புறம் இந்த லவ்னு வருது பாருங்கள், இவங்கெல்லாம் கொஞ்சம் வேண்டாம். அந்த லவ்வெல்லாம் கொஞ்சம் லொல்லுன்னு மாறக்கூடிய வருஷமாக அந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும். அடுத்த வருஷம் அஷ்டம சனி வருது. இந்த 2026ஆம் ஆண்டு எந்த ஆணுக்கு எந்த பெண்ணுக்கு எந்த ஆண் பெண் அறிமுகம் ஆகிறார்களோ அவர்களின் மூலமாக 2028ஆம் ஆண்டு. ஆனால் இப்போல்லாம் இதெல்லாம் ஞாபகமே வராது. 2028 ஞாபகம் வரும், இப்போ ஞாபகமே வராது. திடீர்னு இந்த பழையபடி அப்படியே வரும். இன்னும் அந்த மனுஷன் அப்போவே பேசியிருக்கிறார் அப்படின்னு கன்னிராசிக்காரர்களுக்கு தோணும். ஆக இளைஞர்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸு, லவ்வெல்லாம் பண்ணாதீங்க, சக்தியை விரயம் பண்ணாதீங்க. அது எப்படியும் 2 வருஷம் கழித்து பிரேக்கப்பில் கொண்டு போய் முடியும். இப்போ கல்யாணம் ஆனவங்களுக்கு கொஞ்சம் கசமசான மனைவியால் கணவனால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் முரண்பாடுகள் வரும். ஆனாலும் வாழ்க்கையே விட்டு கொடுத்து போகிறதா இல்லையா? ஒரு நிமிஷம் ஒரு பேச்சை மறந்து விட்டு கொடுத்து போவதன் மூலமாக ஒரு குழந்தைகளுக்காகவாத நம்ம வாழணும் என்ற ஒரு உயரிய எண்ணம் மனமாற்றம் கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பாக வரும். ஆக சொந்த வாழ்க்கையில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் கூட பொருளாதார முன்னேற்றத்தின் காரணமாக எல்லாவற்றையும் சமாளித்து கொள்ளக்கூடிய அருமையான நல்ல வருஷமாகவே அமைஞ்சிருக்குங்க. இந்த 2026 ஐயா 2025 என்னை படுத்திருச்சு. இந்த 2026ஆவது ஓரளவுக்கு நல்லா இருக்குமா? நான் அப்படி இப்படிலாம் கேட்கல. 100 கோடி ரூபாய் வேணும், 100 வீடு வேணும், அது வேணும், இது வேணும், அப்படி இப்படிலாம் கேட்கல. ஒரு வாழ்வதற்கு தேவையான ஆதாரமான சில வருமானங்கள் சென்ற வருடம் இருந்ததைப் போல சோதனைகள் இந்த வருஷம் இருக்காதா என்கின்ற எண்ணங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். சரி, இந்த வருஷம் பெரிய அளவில் ஏதாவது ஒன்று இருக்கா? ஒரு விஷயத்தை ஒரு இதாக சொல்லலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் விளைவாக 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குரு பயிற்சி இது. ஏன்னா உச்சமாகக்கூடிய ஒரு குரு பயிற்சி. குரு பகவான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைவரையும், உலகத்தில் பிறக்கக்கூடிய சகல உயிர்களையும் நன்றாக வைக்கக்கூடிய ஒரு கிரகம். 12 வருஷத்துக்குள்ள தான் உச்சமட்டத்தை அடைகிறாரு. இப்போ இந்த வருஷத்தில் அடைகிறதுனால 12 ராசிக்காரர்களுக்கும் பெரும்பாலும் சாதகமான நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் குருவின் மூலமாக ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது. வேறு ஏதாவது கிரகப்பயிற்சி இருக்கா? வருடாந்திர கிரகப்பயிற்சின்றது 3 தான். இந்த ராகு கேது, சனி பயிற்சி, குரு பயிற்சி. சனி பகவான் மீன வீட்டிலேயே வருடம் முழுவதும் இருக்கிறாரு. அவர் இந்த தடவை எந்த இடத்திற்கும் மாறலை, ஒரே வீட்டில் தான், மீன வீட்டில் தான் இருக்கிறாரு.
ராகு கேதுவும் கிட்டத்தட்ட இந்த வருஷம் முழுக்க ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கிறாங்க. ஆனால் கடைசியில் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் ராகு கேது பயிற்சி நடக்குது. அப்போ இந்த வருடத்தின் கடைசி வாரத்தில் மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த பயிற்சி வந்து பெரிய அளவில் தாக்கங்களை ஏற்படுத்தாது. ஆக சனி ராகு ஒரே இடத்தில் இருக்கிறார்கள். சனி ராகு கேது ஒரே இடத்தில் இருக்கிறார்கள். குரு பகவான் மட்டும் ஜூன் 2ஆம் தேதி கடக வீட்டிற்கு உச்சமாக மாறி அதற்கப்புறமா அதிசாரமாக அப்படியே சிம்மத்திற்கும் மாறி அப்படி இப்படி வந்துக்கிட்டு இருப்பார். அது ஒன்று தான் ஒரு நிரந்தரமான பயிற்சி. மற்றபடி குரு பகவான் வலிமையான ஒரு இடங்களில் இந்த வருடம் முழுவதும் இருக்கின்ற காரணத்தினால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தான் தரும் அப்படின்றத சொல்லுவேன். இப்போது கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய வருடம்ன்றது என்ன? போன வருஷம் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஓரளவுக்காவது ஒரு நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பு தான் இந்த 2026. ஐயா 2025 என்னை படுத்திருச்சு. இந்த 2026வது ஓரளவுக்கு நல்லா இருக்குமா? நான் அப்படி இப்படிலாம் கேட்கல. 100 கோடி ரூபாய் வேணும், 100 வீடு வேணும், அது வேணும், இது வேணும், அப்படி இப்படிலாம் கேட்கல. ஒரு வாழ்வதற்கு தேவையான ஆதாரமான சில வருமானங்கள், சென்ற வருடம் இருந்ததைப் போல சோதனைகள் இந்த வருஷம் இருக்காதா என்கின்ற எண்ணங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். சரி, இந்த வருஷம் பெரிய அளவில் ஏதாவது ஒன்று இருக்கா? ஒரு விஷயத்தை ஒரு இதாக சொல்லலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் விளைவாக 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குரு பயிற்சி இது. ஏன்னா உச்சமாகக்கூடிய ஒரு குரு பயிற்சி. குரு பகவான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைவரையும், உலகத்தில் பிறக்கக்கூடிய சகல உயிர்களையும் நன்றாக வைக்கக்கூடிய ஒரு கிரகம். 12 வருஷத்துக்குள்ள தான் உச்சமட்டத்தை அடைகிறாரு. இப்போ இந்த வருஷத்தில் அடைகிறதுனால 12 ராசிக்காரர்களுக்கும் பெரும்பாலும் சாதகமான நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் குருவின் மூலமாக ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது. வேறு ஏதாவது கிரகப்பயிற்சி இருக்கா? வருடாந்திர கிரகப்பயிற்சின்றது 3 தான். இந்த ராகு கேது சனி பயிற்சி, குரு பயிற்சி. சனி பகவான் மீன வீட்டிலேயே வருடம் முழுவதும் இருக்கிறாரு. அவர் எந்த இடத்திற்கும் மாறலை. ஒரே வீட்டில் தான், மீன வீட்டில் தான் இருக்கிறாரு. ராகு கேதுவும் கிட்டத்தட்ட இந்த வருஷம் முழுக்க ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கிறாங்க. ஆனால் கடைசியில் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் ராகு கேது பயிற்சி நடக்குது. அப்போ இந்த வருடத்தின் கடைசி வாரத்தில் மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த பயிற்சி வந்து பெரிய அளவில் தாக்கங்களை ஏற்படுத்தாது. ஆக சனி ராகு ஒரே இடத்தில் இருக்கிறார்கள். சனி ராகு கேது ஒரே இடத்தில் இருக்கிறார்கள். குரு பகவான் மட்டும் ஜூன் 2ஆம் தேதி கடக வீட்டிற்கு உச்சமாக மாறி அதற்கப்புறமா அதிசாரமாக அப்படியே சிம்மத்திற்கும் மாறி அப்படி இப்படி வந்துக்கிட்டு இருப்பார். அது ஒன்று தான் ஒரு நிரந்தரமான பயிற்சி. மற்றபடி குரு பகவான் வலிமையான ஒரு இடங்களில் இந்த வருடம் முழுவதும் இருக்கின்ற காரணத்தினால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தான் தரும் அப்படின்றத சொல்லுவேன். இப்போது கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய வருடம்ன்றது என்ன? போன வருஷம் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஓரளவுக்காவது ஒரு நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பு தான்